ரீசெண்டாக நானே ஹஸ்பண்டும் கேரளா போயிருந்தோம்ல, அப்போ ஒரு நாள் வர்க்கலா பீச்சுக்கு போயிருந்தோம். இந்த வர்க்கலா பீச் பார்க்குறதுக்கு அப்படியே கோவா மாதிரி தான் இருக்கும். எக்கச்சக்கமான ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ், ஃபாரினர்ஸ் எல்லாம் சன்பாத் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த பீச்சும் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி இருக்கிற எல்லாரும் இந்த பீச்சோட அழகை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும்போது நான் மட்டும் மண்ணை தோண்டி விளையாடிட்டு இருக்கல, எலிப்பூச்சி பிடிச்சிட்டு இருந்தேன். நான் சென்னையில் இருக்கும்போது பெசன் நகர் பீச், மெரினா பீச்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இந்த ஃபிஷ் ஸ்டால்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அங்கே வந்துட்டு இந்த எலிப்பூச்சி சேல் பண்ணுவாங்க. நான் அதை பார்த்துருக்கேன், பட் ஒரு டைம் கூட வாங்கி டேஸ்ட் பண்ணதில்லை. அதை தாண்டி நான் வேறு எங்கேயுமே இந்த எலிப்பூச்சி பார்த்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வர்க்கலா பீச்சில் தான் நான் வந்துட்டு அதை உயிரோடு பார்த்தேன். ஸோ அப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு, நீங்கள் வந்துட்டு எலிப்பூச்சி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு அப்படின்னா என்னது, நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் உங்களுக்கு பிடிச்சி சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு நான் வந்து எலிப்பூச்சி பிடிக்கிற ப்ராசஸில் இறங்கிட்டேன். இந்த எலிப்பூச்சி பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அது வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை தோண்டி தோண்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்துட்டு நிறைய கிராப் இருந்துச்சு, பட் அந்த பெரிய கிராப்பை பிடிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால் குட்டி குட்டி கிராப்பையும் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தேன். நாங்கள் சாப்பிட்றதுக்காக காரில் கேக் வாங்கி வச்சுருந்தேன். அந்த கேக்கை வந்துட்டு இன்னொரு கவரில் எடுத்து வச்சுட்டு அந்த பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் சீ வாட்டர்லாம் பிடிச்சி வச்சு அதில் தான் இந்த எலிப்பூச்சியையும் கிராபையும் பிடிச்சி வச்சு விளையாடிட்டு இருந்தேன். இந்த குட்டி குட்டி கிராப்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடிட்டு அதை மறுபடியும் கடலில் விட்டுட்டேன். அண்ட் இந்த பெரிய சைஸில் இருக்கிற எலிப்பூச்சி மட்டும் தான் நான் சமைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலி நாங்கள் வர்க்கலா போகிறோன்னு சொன்னதும் நான் வந்துட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் எல்லா பிளானுமே மொத்தமாக மாறிடுச்சு. நாங்கள் வர்க்கலா பீச்சுக்கு ஈவினிங் 4 o'clock போனோம். ஈவினிங் 7:30 வரைக்கும் நான் வந்துட்டு இந்த எலிப்பூச்சி தான் பிடிச்சிட்டு இருந்தேன். வர்க்கலா பீச்சிலேருந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 3 hours ட்ராவலில் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு 7:30க்கு கிளம்புனா தான் அட்லீஸ்ட் ஒரு 11 o'clock நாங்கள் அந்த ஹோட்டலை ரீச் பண்ண முடியும், இல்லாட்டி மிட் நைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு 7:30 கிளம்பிட்டோம். ஷாப்பிங் எதுவுமே பண்ணலை. அண்ட் ஹோட்டல் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு டின்னருக்கு தோசை வாங்கிட்டு இந்த எலிப்பூச்சி குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கோகனட் ஆயில், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சால்ட் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். இதுக்கப்புறம் தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். என்னன்னா, அட்லீஸ்ட் ஹோட்டல் போகிற வழியில் நான் வந்துட்டு இந்த எலிப்பூச்சி எப்படி க்ளீன் பண்ணி குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். பட் இது எதுவுமே நான் பார்க்காம நான் ஏதோ ஒரு பெரிய செஃப் மாதிரி நான் டைரெக்டாக ஹோட்டலில் போய் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னா, அந்த எலிப்பூச்சிக்கு மேலே வந்துட்டு ஒரு ஷெல் இருக்கும். அந்த ஷெல்லை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குக் பண்ணணும். நம்ம கிராபுக்கு மேலே வந்துட்டு ஒரு பெரிய ஷெல் இருக்கும். அந்த ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணணும். பட் நான் வந்துட்டு அந்த ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே நான் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்துட்டு தப்பாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல, என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இது வந்துட்டு நல்லா இருக்குது, கிராப் மாதிரி இருக்குது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எலிப்பூச்சி சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.